டாக்டர் பூபதிஜா நடந்த இஷ்யூஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. தேன்கூட்டில் கல் எறியாதீங்க, தமிழர்களுடைய குணத்தை மீண்டும் பார்ப்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் முதலமைச்சரினுடைய ரொம்ப ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட். நேற்று கூட அவர் பேசியிருக்காரு, கடலூரில் கூட பேசியிருக்காரு. இவ்வளவு உறுதியாக ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. இந்த ஸ்டேட்டு எஜுகேஷனில் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் இதை நீங்கள் எங்கள் மேலே இம்போஸ் பண்ணுறீங்க, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி, இருமொழி கொள்கை தான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்பினது கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுகவே அனுப்பிடுச்சு. ஆனாலும் இவங்க நிதி கொடுக்காமலே இருக்கிறாங்க. நீங்கள் கொடுத்தாதான் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, நீங்களும் ஒத்துக்கிட்டாதான் தருவேங்கிறாங்க. இந்த பிரச்சனை முடியும்ட்டு உங்களுக்கு தோணுதா? பிரச்சனை ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி 2 பேத்துக்கு வாக்குவாதம், பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறோமோ, தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ, அப்போ இருக்கும்போது அவங்க இந்த சூழ்நிலையை வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரா இருக்குல்ல, ரா இருக்கு, இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அப்போ மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு அதை பல்ஸ் பார்ப்பாங்க. பெருவாரியான மனநிலை இருமொழி கொள்கை தான் அப்படின்னா கல்லை அடிச்சு பார்க்குறாங்க. ஒன்றிய அரசு எவ்வளவுதான் மோதி பார்க்குது, வர்ற வரைக்கும் லாபம் தானே அப்படின்னு மோதி பார்த்துட்டு கொஞ்சம் பின்வாங்கும், ரிட்ரீட் ஆகும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஒன்றிய அரசுடைய திட்டமெல்லாம் எப்படி பார்க்கணும்னா, அவர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் திட்டங்களை பார்க்கணும். சரி, தமிழ்ல அழகான ஒரு பழமொழி உண்டு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம் என்ன நினைக்கிறதோ அதுதான் முகம் செய்கிறது அப்படிங்கிற பழமொழி உண்டு. இவர்களுடைய ஒன்றிய அரசனுடைய திட்டம் எல்லாமே என்ன அப்படின்னா, ஒரே நாடு, ஒரே கொள்கை, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே சிவில் கோட், இதேதான். இந்த மாதிரியான திட்டங்கள் தான் நிக்குது. அப்ப இந்தி மொழி தான் அலுவல் மொழியாகவும் இருக்கணும், ஆட்சி மொழியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. அந்நிய மொழி ஆங்கிலம் தான் இந்த நாட்டிலே சாதியை ஏற்படுத்தியது என்று சொல்லுகிறார்கள். சாதியை உருவாக்கியது ஆங்கிலம் தான். ஆங்கிலம் தான் இந்த நாட்டிலே மக்களை பிளவுபடுத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆங்கிலம் தான் இந்த நாட்டை, கலாச்சாரத்தை கெடுத்து விட்டது என்று சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு தோற்றத்தை உடைய, ஒரு பிம்பம் உடையவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள். அப்போ அப்படி ஒரு பிம்பத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் எது போன்ற அந்த அவர்களுடைய திட்டத்தை விடுகிறார்கள் என்றால், எதை பிரதிபலிக்கிறது என்றால், அதுதான் எப்படி பிரதிபலிக்கும் தான் நம்ம மைண்டுக்குள்ள வச்சுக்கணும். ஒரே ஒரு கேள்விதான், மும்மொழி என்று சொல்கிறார்கள். 3வது மொழியை படியுங்கள் படியுங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றான். ஏன் இவ்வளவு கஷ்டப்படணுங்க? என்ன பர்பஸ்? 3வது மொழி படித்தால் என்ன தேவை? சரியா ஒரு தேவை சொல்லிருங்க. 3வது மொழி படிக்கிறோம்பா, உனக்கு மாசம் ஒரு 1 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் போட்டாங்கல்ல பேங்க்ல, இப்பதான் லேட்டஸ்டா போட்டார், பிஎம் கூட போட்டார்னு சொல்றாங்க. அதே மாதிரி எங்களுக்கு பணம் போடு, 3வது மொழி படிக்கிறேன். அவங்க சொல்றாங்க இந்தி இது நாங்க சொல்லலையே, எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கிட்டு சொல்றாங்க, 3வது மொழி படிக்கிறோம். நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு 2 மொழியே படிச்சு வயிறு ஃபுல்லா இருக்கு, 3வது மொழிக்கு இடம் இல்ல. வயிறு அதிகமானதுனால 3வது மொழி உள்ள வந்தா வாந்தி தான் வரும். எந்த மொழி உள்ள போனதோ அது வாந்தி வந்துடும். இந்த 2 மொழி படிச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பினுடைய உச்சகட்ட பதவியில் இருக்கிறோம். எல்லா பதவியில் சிஇஓ இருக்கிறோம், உச்சகட்ட பதவியில் இருக்கிறோம், விஞ்ஞானிகளா இருக்கிறோம். இந்தியாவினுடைய தலை சிறந்த மாநிலமாகவும் மாறிட்டோம். கேரளாவுக்கு அடுத்தபடி 15 குறியீடுகளும் முன்னின்று தலை சிறந்த மாநிலமும் பண்ணிட்டோம். ரைட்டு. பிஹெச்டி படிச்சுக்கிட்ட போயிட்டு 2வது பாடம் படி, 2வது பாடம் படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்ப நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன்ப்பா, 2 மொழி படிச்ச பிஹெச்டி, 3வது மொழி படிப்பதற்கு என்ன தேவை இருக்கிறது அப்படின்னு முதல் பதில அவங்க சொல்லணும். 1. 2வது, 3வது மொழி படி படி என்று சொல்லுகிறீர்களே, ஏன் அது திணிப்பது தானே? நான் தான் படிக்க மாட்டேன்னு சொல்றேனே, எனக்கு பசி இல்லப்பா, சாப்பிட்டுட்டேன், வயிறு ஃபுல்லா இருக்குன்னா, இல்ல நீ சாப்பிட்டுதான் ஆகணும், இல்ல நீ சாப்பிட்டுதான் வாயில திணிச்சா எப்படி? இது நான் தான் சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லா இருக்கேன். அப்போ 3வது மொழி நீ படிச்சே ஆகணும், படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? பிளாக்மெயிலுக்கு வர்றாங்க. எப்படி பிளாக்மெயில்? 1000 கோடியா இருக்கட்டும், 5000 கோடியா இருக்கட்டும், இந்த பார் நிதி உங்களுக்கு போயிருச்சு. எப்படி பேக் ஃபயர் ஆகும்னு நினைக்கிறாங்கன்னா, இதை இது மக்கள்கிட்ட புறப்படுத்துறாங்க.
இந்த பார் 3வது மொழி படிக்கல, அந்த திட்டத்தை கொண்டு வரல, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரல, இவ்வளவு கோடி லாஸ் ஆகுது. 5000 கோடி 1000 கோடி 1500 கோடி அப்படி லாஸ் ஆகும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏப்பா நம்மளுக்கு தான் காசு தேவை இருக்குல்ல, ஏதாவது 3வது மொழி தானே, ஏதோ ஒரு மொழி படிச்சிடலாமே, படிச்சுட்டு என்ன பண்ண இருக்கிற காசை வாங்கிருப்பா, நம்ம தான் நிதி பற்றாக்குறையில் இருக்கிறீங்க அப்படின்னு அந்த ஆங்கிள் கிரியேட் பண்ண பாக்குறாங்க. ஓ அப்படி மக்கள் மைண்ட்ல ஒரு 30% ஒரு குரூப் இருக்கு சார். 3 பங்கா இருக்கு சார். இப்ப வந்து 3 குரங்கு இருக்கிற மாதிரி 3 பங்கு இருக்கு நம்மதுல. ஒரு பங்கு சாலிடா சப்போர்ட், ஒரு பங்கு எதிர்த்து நிக்குது. இந்த 3வது பங்கு இருக்கு மக்கள்ல, அவங்க இப்படியும் சாயலாங்க அப்படியும் சாயலாங்க. இந்த 3வது பங்கு ட்ரிகர் கொடுக்க பாக்குறாங்களாம். ஓ இந்த நிதியை காரணமா? நிதி ஏப்பா 5000 கோடிப்பா, ஏப்பா விட்டீங்க? நீ தான் நிதி இல்லாம மத்திய அரசு கொடுக்குறது தர்மேந்திர பிரதான் எவ்வளவு தங்கமான தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, கொடுக்கறத வாங்காம விட்டுட்டு ஏப்பா விட்டுட்டீங்க அப்படின்னு அவங்கள தூண்டி நெகட்டிவா பிரஷர் கொடுக்கறாங்களாம். நெகட்டிவ் பிரஷர் இங்க வரப்போகுது. அது ஒரு ரீசன் இருக்குது. அப்போ இது ஒரு பிளாக்மெயில். ஓகே, நீதி என்பது நான் ஒன்று சொல்றேன், மத்திய அரசு ஒன்றிய அரசு என்பது ஒரு வெற்றிடம். இட்ஸ் a vacuum box. அதுல ஒண்ணுமே கிடையாது. வெங்காயம் மாதிரி உரிச்சா உரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வேக்யூம் பாக்ஸ்ல நிதி வேணும்னா நம்ம போய் உண்டியல்ல போடணும் காசு. ஓகே, இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் அவரவர்களுடைய கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையிலே அந்த உண்டியல்ல போட்டா தான் அந்த சென்ட்ரல் பாக்ஸ்ல பணம் இருக்கும். பணத்தை கொடுக்கிற இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிற இடத்துல ஒரு இருந்துட்டு கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா இல்லையா மணியை? டிஸ்ட்ரிபியூட் பண்ற இடத்துல நான் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன் அப்படின்னா கொடுத்தவனுக்கு எவ்வளவு கஷ்டம் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா, ஆள போய் என்ன சொல்லணும்னா, ஏப்பா சென்ட்ரல்ல ஒரு பாக்ஸ் வச்சிருக்கிறோம், பண பாக்ஸ், அந்த பொட்டியில தான் நம்ம பணம் போடுறோம், அந்த பணத்தை பிரிச்சு கொடுக்கறதுல அவங்க தகராறு பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை விழிப்புணர்வை எல்லா மக்களுக்கும் வீடு வீடா போய் சொல்லணும். ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. செல்வம் சார் சொன்னாரு சார், மொழியை பத்தி செல்வம் சார் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். மும்மொழிகள்ல பல மொழி அல்ல, ஒரு மொழி கொள்கைதான் ஒரு மனிதனை உலகத்திலே உச்சத்திற்கு கொண்டு செல்லும். நடைமுறை அதுதான். ரஷ்யாவிலே நீங்க ரஷ்யாவில எங்க தேடி பார்த்தாலும், ஏர்போர்ட் போனாலும், பெரிய பெரிய ஊத்து போனாலும் ஆங்கிலமே இருக்காது, ரஷ்யன் தான் இருக்கும். ரஷ்யத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த அதிகாரிகள் கூட இங்கிலீஷ் பேச தெரியாது. இங்கிலீஷ்ல வர்றத அப்படி ரஷ்யாவில கன்வெர்ட் பண்ணதான் மெயிலே போகும் உங்களுக்கு. ஜப்பான்ல எடுத்துட்டாலும் அதுதான், கொரியாலையும் அதுதான். உலகத்தை உச்சத்தை தொட்டவர்கள் நார்த் கொரியன் மட்டும்தான். உலகத்திலே உச்சத்தை தொட்டவர்கள் ஒரே மொழி கொள்கைதான். எந்த மொழி தாய்மொழியாக இருக்கிறதோ தாய்மொழியில் கற்றவன் தான் சிந்திக்க தோன்றுகிறான், சிந்தனையிலே வளர்கிறான், அவன் தான் மிகப்பெரிய உச்சத்துக்கு போறான். சார், ஒரு மொழி கொள்கை படித்த ரஷ்யாவே ஆங்கிலமே தெரியாமல் விண்ணிலே அமெரிக்கக்காரனுக்கு முன்னாடியே நிலவள விண்கலத்தை விட்டவன், நாயை விட்டவன். விண்வெளியில் முதலில் பிறந்தவன் ரஷ்யா, அமெரிக்கக்காரனுக்கு முன்னாடி. ஒரே ஒரு மொழி கொள்கை தான். ஒரு மொழி கொள்கையினுடைய ஆதிக்கம் தான் அவருக்கு இங்க இருக்கக்கூடிய காரா இருக்கட்டும், நீங்க யூஸ் பண்ற செல்வம் சார் யூஸ் பண்ற செல்போனா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மொழி கொள்கை படித்தவன். அப்ப நம்மளுடைய ஸ்டாண்டே ஒரு மொழி கொள்கை தான். ஆனா ஒரே ஒரு குறுக்கீடு அண்ணே, ஒரே பேசி முடிச்சிட்டுமே இருங்க, வர்றேன் உங்களுக்கு வர்றேன். அதனால இருமொழி கொள்கை என்று ஏன் வந்தது என்றால், வழக்கமாக 200 வருடங்களமா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் கல்வியை வைத்துக் கொண்டு அனைத்து இருக்கக்கூடிய 97% கல்வி மறுக்கப்பட்டு தற்குறிகளாக வைத்து அவரவர்களை பாமர்களாக வைத்த அந்த ஒரு சங்கிலியை உடைத்தது ஆங்கிலம். மெக்காலே வந்த பிறகுதான் இந்தியருக்கு மற்றவர்களுக்கு கல்வியே கிடைத்தது, அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று கிடைத்தது. அம்பேத்கர் ஒரு எடுத்துக்காட்டு அதற்கு. அப்போ ஆங்கிலம் உள்ளே நுழைந்தவர்கள்தான் மற்றவர்களுக்கு அனைவர்களுக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்று ஒரு இணைப்பே வந்தது. அப்போ ஆங்கிலம் 200 ஆண்டு காலமாக ஆட்சி செய்தமாக வழக்கு மொழியாக வந்ததினாலே ஆங்கிலத்தை உள்வாங்கினோம். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழியாக இருக்கிறது. அதனால் ஆங்கிலத்தை உள்வாங்கினோம். உள்வாங்கின பிறகு அது இருமொழியாக வந்தது. செல்வம் சார் சொல்றாரு 3வது மொழி படிச்சுக்கோ.
என்ன தேவைங்கிறேன். நான் 3 மொழி படிப்பேன், 4 மொழி படிப்பேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, திணிக்காதீங்கன்னு தான் சொல்றேன். எல்லாருமே சொல்றேன் சார், நான் கல்வி பத்துக்கிறது எல்லாமே படுத்துக்கிறேன். నేను తెలుగులో మాట్లాడదు, తెలుగు கத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் ஓகே, கத்துக்கிட்டு இருக்கீங்க. தெலுங்கு கத்துக்கிட்டு இருக்கிறேன். எதனால சார்? எதனால? இல்ல, பேஷன்ஸ் எல்லாம் தெலுங்கு பேஷன்ஸ் நிறைய வர்றாங்க. தெலுங்கு கத்துக்கிறேன். నీవు ఆంధ్ర పో, నీవు అక్కడ పోతాడు. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, செல்வ சார் சார் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, சார் தேவை இருக்குது. எனக்கு தேவை இருக்கும்போது நான் கத்துக்கிறேனே. அது என்ன கத்துக்கிறது இருக்கு? அதான் அறிஞர் அண்ணா சொன்னாரு, இந்தி தானே, இந்தி கத்துக்கலாமே, என்ன என்ன அவ்வளவு சீக்கிரம் சொல்றீங்க, 3 மாசத்துல இந்தி கத்துக்கலாம்னு சொன்னாரு. உன்னை கேட்டாங்க, 3 மாசத்துல இந்தி கத்துக்கலாம்னு சொல்றீங்களே எப்படின்னு. ஆமா, 3 மாசத்துக்கு மேல இந்தி கத்துக்கிறதுக்கு அதுல என்ன இருக்குங்கிறாரு. ஓகே, 3 மாசத்துல இந்தி கத்துக்கலாம், முடிஞ்சு போச்சு இந்தி. இவர்கள் சொல்லக்கூடிய கத்துக்கோ கத்துக்கோ கத்துக்கோன்னு சொல்லக்கூடியதனுடைய உள்கருத்து வேற, அதனுடைய உள் நோக்கம் என்பது வேறு. என்ன என்று சொன்னால், இவர்களுடைய திட்டமே ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே தேர்தல். அந்த திட்டத்தை கொண்டு போவதற்கு சார் எல்லா வழிகளையும் கொண்டு போகிறார். லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமானதா இருக்கு சார். லாங்குவேஜ் பத்தி சொல்றேன். நாங்க லாங்குவேஜ் படிக்கிறதுங்கிறது தெரிவதற்காகவோ அல்ல, ஒரு நாலேஜ் கத்துக்கணும், ஒரு நம்ம இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட்டுக்காக இல்ல. மொழி என்பது ஒரு மனிதனுடைய அதிகாரம், மொழி என்பது ஒருவனுடைய கலாச்சாரம், மொழி என்பது ஒருவனுடைய பண்பாடு, மொழி என்பது ஆதிக்கம். ஒரு மொழி நான் கத்துக்கிட்டு இல்லைன்னா இந்த நாட்டை நான் ஆளவே முடியாது. ஓகே, புரியுது. இந்த தமிழ்நாட்டை தமிழன் ஆளவே முடியாது, வேறு மொழி ஆண்டு விடும். அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுது. அந்த மொழியை காக்க வேண்டும் என்றால், தமிழன் ஆள வேண்டும் என்றால் தமிழ் மொழியை உயர்த்தி பிடிக்க வேண்டும். வேற எந்த மொழியும் உயர்த்தி பிடித்தாலும் கண்டிப்பாக அது நம்மளை கவ்வும். இதுதான் ரொம்ப முக்கியம்.